இந்த வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுன்னா, என்னடா டேங்குக்குள்ள ஏசி வச்சிருக்காங்க அப்படின்னு தோணும். நம்ம ஊர்ல விண்டருக்கு வந்து ஹீட்டர் எப்படி யூஸ் பண்றோமோ அதே மாதிரி டெசர்ட் கண்ட்ரீஸ்ல இந்த தண்ணி ரொம்ப ஹீட்டா இருக்கும். அதை கூல் பண்றதுக்காக இந்த மாதிரி ஏசி சிஸ்டம் யூஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலா இது எல்லா வீட்லயும் இருக்காது. நிறைய பேர் யாருக்கெல்லாம் கொஞ்சம் சில் தண்ணி வேணுமோ அவங்க வச்சிருப்பாங்க. நம்மள மாதிரி இந்த டெசர்ட் கண்ட்ரில வந்து இருக்கிறவங்க எந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஒரு ட்ரம்ல காலையிலே தண்ணி பிடிச்சு வச்சுட்டு போயிடுவாங்க. ஏன்னா இங்க அடிக்கிற வெயிலுக்கு தண்ணி அப்படியே ரொம்ப கொதிக்கிற மாதிரி தான் இருக்கும், யூஸ் பண்ண முடியாது. அப்புறம் இங்க ஏசி எல்லாம் எப்படி மாட்டிருக்காங்கன்னு பாத்தீங்களா, வால்லேயே 2 இன்ச் பைப் வந்து ஸ்லீவ் வச்சு அப்படியே எல்லாமே சீலிங் வந்துடும் எல்லா ஏசியுமே. இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு புரியும். அதுக்கப்புறம் மேல வந்து ஒரு ஐசோலேட்டர் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஏசி வைக்கிறதுக்கு ஒரு ஃப்ரேம் வந்து நம்ம பில்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. இதனால என்ன பெனிஃபிட்னு பாத்தீங்கன்னா, நம்ம வால்ல மாட்டும் போது வீடோட அந்த அழகே போயிடும். ஆனா இது வந்து நமக்கு அப்படியே ஒரு மறைவா ஒரு சேஃபா இருக்கும். நமக்கு எப்ப தேவையோ மெயின்டெனன்ஸ் பண்றதுக்கு ஈஸி. அது மட்டும் இல்லாம கிளீன் பண்றது நம்மளே கிளீன் பண்ணிக்கலாம். இந்த சிஸ்டம் பண்றதுக்கு இனிஷியல் காஸ்ட் மட்டும் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஏன்னா அந்த காப்பர் பைப்போட லென்த் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும். இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவா நீங்களும் தெரிஞ்சுக்கணும்னா ஃபெமின் விலாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் யூஏ பத்தி யூஏயோட சிஸ்டம் பத்தி தெரிஞ்சுக்கணும்னாலும் ஃபெமின் விலாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.